ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் எத்தனையோ மிலிட்ரி படம்லாம் பார்த்துருப்போம். ஆனால் சிவகார்த்திகேயன் நடித்து அதிலே வாழ்ந்த ஒரு கேரக்டர்னால் அது அமரன் படம் தான். அந்த மாதிரி படத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் நடித்த அமரன் படத்தை இப்போ முழுசாக நம்ம பார்த்துடலாம். முகுந்தன் வரதராஜன் இருக்கார்ல, அவரோட ஸ்டோரியை தான் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன் வந்து நடிச்சிருக்கிறாரு. சாய் பல்லவி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியாக இந்துவாக நடிச்சிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், படமும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் அதை பற்றி சொல்லலான்னு ஒரு வீடியோ. நம்ம ஹீரோவுக்கு எப்பயுமே மிலிட்ரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து அவரோட எண்ணம் இருந்தது. அதே போல் அவரை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஆஃபீஸராக வந்து அங்கே குத்துறாங்க. இந்த கனவு பார்த்திங்கன்னா அவர் பிறந்த குழந்தையிலேருந்தே இருந்திருக்கும் போல். இவரோட சாதனையை பற்றி சொல்லணும்னா இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தா தான் நமக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இவரோட கோச்சிங் கொடுக்குற அந்த சென்டரில் இவர் ஒரு கமாண்டாவாக போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே இவங்களுக்கு கீழே, நம்ம ஹீரோவுக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் உற்சாகப்படுத்தி காலையில் எழுப்புறாரு. ஆரம்பத்துலேருந்தே இவங்க வீட்டுக்கு பிடிக்காது, மனைவிக்கு மட்டும் சந்தோஷமாக இருக்கும். அவங்க தான் நம்ம ஹீரோ வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்தியாவில் இந்த அணிவகுப்பு நடந்து வராங்க பார்த்தீங்களா, மிலிட்ரிங்க, அதை பார்க்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும். காலேஜ் டைமில் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயினிக்கு இது மாடலிங் ரேம் வாக் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு கோச்சராக வருவார். அவங்கள நம்ம ஹீரோ மம்புட்டின்னு அழைப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு என்னை இந்துனே கூப்பிடலாம் மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு மம்புட்டி தான் பிடிச்சிக்கு, நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன்னு கூப்பிட ஆரம்பிப்பார். காலப்போக்கில் ரெண்டு பேருமே நல்லா சந்தோஷமாக பழக ஆரம்பிக்க, அம்மாவுக்கு மிலிட்ரிக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு மிலிட்ரியில் வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, நான் போகிறேன்னு சொல்ல அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் ஒவ்வொரு அம்மாவோட கனவு பிள்ளைங்களோட சந்தோஷம் தான். அதனால் நம்ம முகுந்தனுடைய சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அனுப்புகிறாங்க மிலிட்ரிக்கு. இவர் எங்கே போனாலும் அவருடைய சாதனையை காமிப்பார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஃபீல்டில் சூப்பராக சுவாரஸ்யமாகவும் கொண்டு போகிறாரு. அங்கே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி சைடில் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு கல்யாணத்துக்கு. அப்பா ஃபோனுக்கு மேலே ஃபோனை போட்டு நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்க அவரும் திட்டிடுறாரு, எனக்கு நீ வேணாம் அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஒரு அஞ்சு வருஷம் போயிடுது. 5 வருஷம் இவர் ஒர்க்கில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அப்பாவும் சம்மதிக்கிறாரு. மிலிட்ரி ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே, மிலிட்ரினா எனக்கு பிடிக்காது, அதுவும் நீங்கள் வேறு கமாண்டோ வேறு, நீங்கள் மிலிட்ரினா எனக்கு பிடிக்காது தான், இருந்தாலும் நீங்கள் மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா, அதனாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஏற்றுக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் 2 பிரிவாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலவரத்தை உண்டாக்கி அங்கே உள்ள சில குரூப்பு மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆர்மிக்கு எதிராக ஒரு இதை ஏற்படுத்துகிறாங்க, துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. எல்லை பாதுகாப்பு நடத்துகிறாங்கள நம்ம ஆர்மியில், அதுக்கு வந்து தடையாக வந்து இவங்க இருக்காங்க. எல்லையை மீறி அந்த பக்கம் போகிறது, இந்த பக்கம் வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லீகல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு தேசத்துறை, நம்ம நாட்டோட தேசத்துறை இருக்காங்களே, அவங்கள நம்ம ஹீரோ கொண்டுறாரு. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்களே, அவங்க வந்து ஆர்மியை எதிர்த்து நான் ஆர்மிக்கு துப்பாக்கி சூடுலாம் நடத்துகிறாங்க, நீங்கள் தான் எங்கள் பாஸை கொண்டுட்டீங்க அப்படின்ன மாதிரி பதிலுக்கு நம்ம ஆளுங்களும் துப்பாக்கி சூடு நடத்த அங்கே ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கிற மாதிரி துப்பாக்கி பூகம்பம் வெடிக்குது. பாம்ஸ் எல்லாம் வந்து செதறி பண்ணுறாங்க. அந்த இடத்துல நிறைய பேருக்கு எல்லாத்துக்குமே காயம் ஏற்பட்டு ரொம்பவுமே பயந்துடுறாங்க. இவங்க என்ன இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, ஆர்மின்னு கூட பார்க்காம சொல்கிறாங்க ஆர்மி வேணையை. அங்கே வந்து ஒரு ஹெட்டாக இருக்கிறாரு, அதாவது காஷ்மீருக்கு கோச்சிங் கொடுக்குற ஒருத்தனை சுட்டு தள்ளியிருப்பாங்க. அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் வந்து அதை நடத்தணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருப்பான். அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி கூட பேசுகிறது கூட நம்ம ஹீரோவுக்கு டைம் இருக்கார், அந்தளவுக்கு பிஸியாக இருப்பார். கிடைக்கிற நேரம் 1 மணி நேரம் இருந்தானே, அரை மணி நேரம் தானே, அதை மட்டும் யூஸ் பண்ணிக்குவார். இவர் தான் வந்து தன் பையன் ரொம்ப துரோகம் பண்ணுறான் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் பையனை காட்டி கொடுப்பாரு. அவனை இந்த மாதிரி காஷ்மீரில் பண்ணாதரா, நல்லது பண்ணுறா அப்படின்னு எவ்வளவோ சொன்னேன், அது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல, இவன் தான் வந்து புதுசாக முளைச்சவன். புதுசாக இப்போ காஷ்மீரில் ஆர்மிக்கு எதிராக இவன் தான் வந்து கை தூக்கி எல்லா போராட்டத்தையும் நடத்துறதுக்கு முன்னணியாக இருக்கிறான். இவனுக்கு ஆதரவாக பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் ஆதரவாக இருக்கிறாங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அங்கே உள்ள மக்களுக்கு பிடிக்காது, ஆர்மினாவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் யாரையுமே தாக்கக்கூடாது, அதுதான் ஆர்மியோட ரூல்ஸு. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஹீரோ வந்து அவருடைய ஸ்போர்ட்ஸ் திறமையும் சரி, அவருடைய ஆர்மி ஒரு கெத்தையும் சரி, மற்றவங்களுக்காண்டி தான் உயிரை கூட கவலைப்படாத ஒருத்தராக நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருக்கிறாரு. கல்லடி வாங்கினாலும் மக்களை வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஷூட் பண்ணாமல் அங்கேருந்து கலைவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு இடுப்பில் வந்து ஒரு துப்பாக்கி லேசாக பட்டுரும். அதனால ஆப்ரேஷனுக்காண்டி வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ தான் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சி, நீ எங்கேயும் போகாத முகுந்தன், என் கூடயே இருந்துரு அப்படி சொல்கிற மாதிரி அவங்க கண்ணீர்லேயே காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் எதிரிங்களோட தொல்லையும் அம்மா வந்து பார்த்திங்கன்னா, ஏன்டா இப்படியெல்லாம் உனக்கு இதுக்கு தான் அனுப்பிச்சேனா துப்பாக்கி சூடு வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஒரு பக்கம் சொல்ல, நான் இறந்தா கூட அதுக்கு அழக்கூடாதும்மா, சிரிச்சிட்டு அதை வந்து ஒரு கெத்தாக தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கை கால் போனால் கூட நீ கவலைப்படக்கூடாது, ஏன்னா நம்ம நாட்டுக்காண்டி தானே, இதெல்லாம் நாம் செய்யாட்டி வேறு யாருமா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்துவார். இந்த வார்த்தையெல்லாம் என்னுடைய கற்பனையான வார்த்தை தான். நம்ம ஹீரோவுக்கு ஒருத்தர் வந்து தூது கொடுத்துருப்பான். அவனை இந்த 2வது வில்லன் இருக்கான்ல, அவன் போட்டு தள்ளிடுவான். நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, என்னன்னா உன்னுடைய முதல் எதிரி யார் தெரியுமா, எனிமீஸ் தான், அவங்கள தான் நீ முதல்ல மனைவியாக வந்து ஏற்றுக்கணும், 2வது தான் நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு டைலாக் செமையாக பேசியிருப்பாங்க. உனக்கு ஆர்மி பிடிக்காதுல்ல, இதுதான் என் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சரமாரியாக சுட்டு அதே இடத்துல கொன்றுவாங்க ஃபஸ்ட்டு வில்லனை. இந்த வில்லனை கொல்றதுக்கு தான் செம தடங்கள்லாம் ஏற்படும், மக்கள் சப்போர்ட்டு அதிகமாக அவனுக்கு இருக்கும். அதெல்லாம் மீறி நைட்டோடு நைட்டாக இவனை விடிய விடிய பாதுகாத்து அவனை கொல்லுவாங்க. 2வதாக ஒரு வில்லன் வருவான். இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணுறதா மக்கள்லாம் கூட்டிக்கிட்டு குழந்தைங்கள்லாம் வச்சுருப்பான். அந்த இடத்துல மக்களையும் குழந்தைங்களையும் காப்பாற்றிட்டு அவனை சுட்டு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரையும் விட்டுருவார் முகுந்தன். அந்த ஒரு ஸ்டோரியை தான் நம்ம ஹீரோ நடிச்சிருப்பார் செமையாக. இது கேட்குறதோட படம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.